not easy to survive in this industry for 18 years. வந்துருங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கத்துக்கு எல்லாம் இருக்கலாமா? என்னடா இது? சரி விடுங்க தம்பி, தூக்கி போதா எனக்கு பயம். தூக்கிட்டாதான் திருச்சிருப்பேன். இது யோசிக்க முடியாத ஒரு கற்பனையா இருக்கு, செம்மையா இருக்குடா. யாரு டைரக்டர்? யாரு? தாம்சனா? எப்படி? அதுதான் அமுதவாணன் சார், அதுதான் அவர் சொல்றாரு. ஐயோ என்னையா டைரக்டர்? யார சொன்னீங்க? அது அல்வா கொடுத்த மாதிரி அல்வா கொடுத்தோடனே அந்த சீன் சொல்லடா. சரி உலகநாயகி தமிழ்நாடு now presents Spotlight with அமுதவாணன். US UK கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி, அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயில இருந்தே அனுப்பலாம். மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல. கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான். தமிழ்நாடு now presents Spotlight with அமுதவாணன். ஸோ இந்த அமுதவாணன் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு எனக்கு நிறைய மலரும் நினைவுகள், சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கு. ஒரு மிமிக்ரியா இருக்கட்டும், இல்ல டான்ஸா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மாசா கலக்கி எந்த நிகழ்ச்சியில கண்டஸ்டன்டா இருந்தாரோ அதே நிகழ்ச்சியிலே இப்போ ஒரு ஜட்ஜா வந்திருக்காரு. ஸோ ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அமுதவாணன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். அம்மா மார்களே, ஐயா மார்களே, அப்பா மார்களே, தம்பி மார்களே, எல்லா மார்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி போலாமா? 18 ஆண்டுகள், 500 பிளஸ் எபிசோடுகள், 1000 பிளஸ் மேடைகள், ஸ்டாண்ட் அப் கமெடியன், டான்சர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நடிகன் என திக்கெட்டும் திறமையை கொட்டி தீர்க்கும் ஜனங்களின் கலைஞன். பேர் விட்டு கூப்பிட தப்பா எடுத்துக்காத. 11 வயதில் மேடையில் தொற்றி ஏறிய சிறுவன் இன்று உலக தமிழர்களின் காமெடி வேட்டையன். விஜயகாந்த், அர்ஜுன், சரத்குமார், ராமராஜன் என ஆக்ஷன் ஹீரோக்களின் நடன அசைவுகளை தனது காமெடி வாணியாக வைத்து KPY சீசன் 3 ஆடிஷனில் அசத்தி சின்ன திரையில் சுவடுகளை பதிக்க தொடங்கினார். KPY சாம்பியன், ஜோடி சீசன் 1 பட்டங்களை வென்றெடுத்த வெர்சடைல் பெர்ஃபார்மர் பாலா பட்டறையில் தாரை தப்பட்டையுடன் களமிறங்கி திரைகளை அதிர வைத்தார், அழவும் வைத்தார். என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துக்கு கட்டி கொடுக்கணும், அதுக்கு 4 காசு சம்பாதிக்கணும். அமைதிப்படை கெட்டப்பில் அசரடித்தவர், ராமராஜன் கெட்டப்பில் கொண்டாட வைத்தார். லெஜெண்ட் சரவணன் வேடத்தில் வைரல் ட்ரெண்ட் அடித்தவர், பாசத்தாலும் பஞ்ச் வசனங்களாலும் பிக் பாஸில் நெகிழ வைத்தார். என்ன பொறுத்த வரைக்கும் அமுதா ஒரு முழு கலைஞன். நடனம், மிமிக்ரி, வேடம் என பிடித்த துறைகளில் அமுதவாணன் அடித்தது எல்லாம் பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். ஒரு மிமிக்ரி கலைஞனாக தொடங்கி திரைகளில் தவிர்க்க முடியாத முகமாக வலம் வரும் எவர்கிரீன் என்டர்டெய்னர் அமுதவாணனை ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி மூலம் கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது தமிழ்நாடு நாவ். நிச்சயமா முதல்ல ஒரு பெரிய வாழ்த்துக்களுங்க. இட் இஸ் நாட் ஈஸி டு சர்வைவ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் 18 இயர்ஸ். சில இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம போவோம். மறுபடியும் வந்து அது கிடைக்கலன்னு யோசிக்க மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் யோசிப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப அது எப்படி அது கிடைக்க வைக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படி பண்ணுவேன். ஆனால் எல்லாத்தையும் வந்துட்டு அதை நோட்டீஸ் பண்ணி இவ்வளோ அழகாக தமிழ்நாடு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது நான் இதை எதிர்பார்க்கல. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி, தேங்க்யூ. நாங்க வந்து உங்க ஜர்னியோட குட்டி குட்டி பதிவுகளை அழகா புகைப்படமா இங்க காட்ட போறோம். அதை பார்த்து உங்களோட ஜர்னியில இந்த தருணத்துல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத ஓரிரு வார்த்தையில நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். என்னடா இது? ஐயா இது அவருக்கு தெரியுமாங்க? நான் இவரை கூட சாப்பிட்றேன் மதுரை மாதிரி. ஐயா நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கன்னா அண்ணன் வந்து மோதிரம் போட்டுறாரு, முடிஞ்சிச்சு. ஆனா அவரை நான் எப்படி சமாளிப்பேன்? என்னங்க சிரிக்கிறாரு? இல்ல ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா வந்து இந்த படத்துல நான் பண்ணியிருந்தேன் தெரியுங்களா, அஜய் நான் படத்தை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நான் தான் வந்துட்டு அதில் ஒரு மைனர் மாதிரி அதில் படம் மைனர். அப்போ விவேக் சார் இருக்கார்ல, விவேக் சார் வந்துட்டு அதுக்கிட்டே நான் என்டர் பண்றேன். சார் இவன் தெரியல, இவன் அமுதவாணன், வந்து பயங்கரமான ஆர்டிஸ்ட், இவன் எல்லாமே பண்ணுவான் இவன் அப்படின்ற. அப்படிங்களா, நான் டிவி
அவ்வளோ பார்க்க மாட்டேன் அப்படின்னாரு. அச்சச்சோ. அது நல்லா சரி அப்புறம் பண்ணாரு, இவரோட லவ்வர் ஒய்ஃப் வந்து பாம் பிளாஸ்ட் ஆகும். எங்க அவர் அங்க நிக்கிறாரு, ஓகே, அங்க கார் அங்க நிக்குது, ஓகேவா. ஓகே. நான் வந்து இங்க ஒரு 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 15 மீட்டர் தள்ளி நினைக்கிறேன். எனக்கு ஒரு 15 மீட்டர் தள்ளி வந்துட்டு தம்பி ராமையா சார், அதுக்கு ஒரு 10 மீட்டர் தாண்டி பிரபு சார், விஜயகுமார் சார் நிக்கிறாங்க. ஃபேமிலியா வந்து ஒரு கோவிலுக்கு வருவாங்க, கோவிலுக்கு வருவாங்க. அப்போ இங்க என்னவா ஆடு ஒன்று ஓடிட்டு இருக்கோம். எனக்கு அந்த ஆட்டுக்குட்டி நல்லா இருக்குல்ல, நாங்க உனக்கு வேணுமா, நான் பிடிச்சி தரேன்ட்டு அவர் ஓடுவார். ஓடுட்டு டேய் அதை பிடிச்சி தராத போது நான் இன்னும் 2 பேர் போய் பிடிச்சிரும். அப்போ என்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணாரு, உடனே பாம் பிளாஸ்ட் ஆகும். 3 அண்ணா திரும்பி பார்ப்பார், பார்த்தோன்னா வெடியும். அப்படியே வெடிஞ்ச உடனே அவருக்கு என்ன ஆகணும், ஷாக் ஆகிட்டு வரல. சீரியஸாக எவ்வளோ பேர் பாம் பிளாஸ்ட் ஆகும்ன்ற அவன் ஒய்ஃப் அங்கே பாம் பிளாஸ்ட் ஆகிடுவேன்னு அதுக்கு ஒரு சிரிச்சு ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க, நீங்கள் அப்படி போட்டாலும் இந்த டெலிகாஸ்ட் பண்ணாலுமே இந்த பொண்ணு சிரிக்கத்தையும் போடணும். கேஸை வந்து பிரித்து விடுங்க, ஓகேவா. அப்போ நான் பார்த்துட்டு என்ன பண்றேன், ஐயா அப்படி ஒடியாடுறேன். ஒடியாடுற உடனே அடியா திரும்பி என்ன அவர் என்ன சொல்றாரு, டயட் என்ன பண்றாரு, சார் அந்த ஷேக் வந்து நீங்க பார்த்து அவர் ஆச்சம் பார்க்கணும் சார். உடனே அவர் என்ன ஆச்சரியமா பார்த்து 2 தலையாட்டினாரு. மதி திரும்பி பார்த்தடே நான் என்ன பண்ணேன், இப்போ நான் என் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணோம். சிரிச்சாலும் அங்கே மாட்டிப்பேன். ஒரே டேக்கில் போனோம். அவனு ஐயா காலில் விட்டு, ஐயான்னு காலில் விட்டு, ஐயா இப்படி ஆயிடுச்சு ஐயான்னு காலை பிடிச்சி கதறேன். டாக்டர்னா இன்னும் இவன் பயணம் அடிக்கிறான் ஐயா ஐயாண்டு. அவங்கள இது என்ன புது ஆக்டிங்கா இருக்கு. அழுதா வந்து அழுவாங்க, இது கட்டி பிடிப்பாங்க, ஓகே. அழுதுமே காலை பிடிச்சி அழுறானே, என்ன புதுசா ஏதாவது பண்றானான்ட்டு அவங்க யோசிப்பாங்களே. என்னன்னா திரும்பி கூட பாத்திரமாதமோ அவர் வந்து சரி விடுங்க தம்பின்னு தூக்கி வைப்பதான் எனக்கு பயம். தூக்கிட்டாரா சிரிச்சு இருப்பேன், மாட்டிப்பேன். அதனால ஐயாடுற லைட்டர்ல அவருனா அடுத்த ஷாட்னா அவர் இப்படியே அந்த சாமி வேண்டி இருப்பார்ல, இது திரும்ப அங்க மரம் இருக்கும், அங்க கோவிலாண்ட போய் அது விபூதி மேல கை அப்படி அடிப்பாரு. இப்போ அதுக்காக மூவ் பண்ணி ஆகணும். நான் காலை பிடிச்சிருக்கிறேன் ஐயா நான் லைட்டல ஐயான்னு. இப்போ என்னன்னா எனக்கு பின்னாடி யாரா இருக்காங்கன்னு தம்பி சூப்பர் கதையை கட்டக்கிறீங்க. தம்பி ராமையா, அது விவேக் சார் எல்லாருமே தம்பி ராமையா பார்த்துட்டு தம்பி தம்பி என்னாச்சு தம்பின்னு ஓடி வந்துட்டு நானா அப்புறம் இப்படி குச்சினால அவர் இப்படி காலை விட்டார். தம்பி அச்சோ இப்படி திரும்பினாரு. என்னால இப்போ இப்படி அழுதுனே இப்படி போயிட்டாரா. நான் அப்படியே இப்படி படுத்துட்டு வந்துட்டுல, நான் இப்படி முட்டி போட்டுல இந்த பக்கம் கேமராக்கு மாட்டிப்ப சொல்லிட்டு இப்படி பாக்குறேன். தம்பி ராமையா நான் என்ன பண்ண இப்படி கவுந்து போட்டேன், இப்படி கவுந்த மாதிரி. தம்பி தம்பி என்னடா இது, ஓடி வந்து விழுந்துட்டு அழுவாங்க, ஓகே இது திரும்பி. அப்புறம் அவர் அங்கே அழகா போயிட்டாரு. அப்படியே ஓகேன்றாங்க. அப்போ தம்பி அங்கிட்டு அண்ணா என்னன்னு பயங்கரமா பண்ணு, சும்மா தம்பி எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண நீங்களும் என்னடா என் பின்னாடி 2 பேர் வர்றாங்க, அங்க பாரு அவங்க இதெல்லாம் போட்டு விட்டுறாதீங்க. ஜாலியா ஷூட் பண்ணிருக்கீங்க. பின்னாடி இருந்து இன்னும் பயம் சாரி மாக்கம் அது வேணாம். பிரபு சார், விஜயகுமார் சார். நான் வந்து உங்களுக்கு இதானே நீங்க ஏங்க இது அமுதவாணன் இல்லைங்க, இது அமுதவாணன் இல்லையா? ஆனா இது நீங்க இல்லையா? இது நீங்க தானே? நான் இல்லைங்க, நான் போட்டோ ஸ்கூல்ல டவுசரே நான் முடிச்சு போட்டு தான் போடுவேன். இதுல டை இருக்கு. ஏங்க யாரோ கான்வென்ட்ல படிச்சிருக்கானுங்க. அரசு மேல்நிலை பள்ளியில படிச்சேன் கனகாபுரத்துல. அது நீங்க இல்லையா? அமுதவன் வந்து கருணாசுக்கெல்லாம் தெரியும்னா சொல்லியிருக்காங்க 2 பேட்ல பார்த்துருக்கேன். அப்போ ஸ்கூல் லைஃப் அருணாசன் போட்டோ எடுத்திருக்காரு. அவரும் கொஞ்சம் அந்த விஷயம் எங்க இருக்காரு. அப்போ இவர் பார்த்தா கொஞ்சம் அமுதவன் மாதிரி இருக்காரு. அப்போ கன்ஃபார்ம் அமுதவன் தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க. உண்மையா சொல்றீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. நிஜமா அது நீங்க இல்ல தானே? சே நான் இல்லைங்க. ஓகே இல்ல யோசிக்கிற ஒருவேளை ஆமான்ட்டு போயிடலாமா, ஆமாண்டா பரவாயில்லப்பா இவன் நல்ல லெஜண்ட் தான்ப்பா, நல்ல ஸ்கூல்லாம் படிச்சிருக்கான், நல்லா படிக்கிற பையன் தான் அப்படி நினைச்சிருப்பாங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். முதல்ல தெரிஞ்சா லைட்டா ஆமான்ட்டுப்பேன். ஆனா கருணாசன் அது வந்து கருணாசனம் தான். இது இந்த மாடல் வந்து அவர் வந்துட்டு பேக்ல வந்து ஒரு சின்ன முடி விட்டுருப்பாரு, ரொம்ப லென்த்தா.
எங்க ஏரியால இருந்தார். அப்போ வந்து நம்ம வீட்டில் கீபோர்டு இருக்கும். அப்போ வந்து அந்த கீபோர்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். நிறைய பாட்டெலாம் வந்துட்டு எங்கள் பாட்டெலாம் காமிப்பார். ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ஆல்பம் சாங் விடும்போது தூர்தர்ஷனில் பண்ணுறாரு. அப்போ ஒரு சாங் வந்து அதை என்கிட்ட பாடி கட்டுறாரு. தம்பி இது நல்லா இருக்கா பாடுறா என்ன, என்னென்ன பாட்டு, நான் அப்போ என்ன 4th படிக்கிறேன். அப்போ ஒரு பாட்டு என்னன்னா, பூ போட்ட சேலக்காரி புள்ளி வச்ச ரவுக்க காரி புள்ளி வச்சி ரவு கையில அல்லிரியும் மனசு. டே இதாண்டா அண்ணன் பாட போறேன், இதை வந்து நீ ரெக்கார்ட் பண்ணணும். வீட்டில் வந்து அப்போ டெக் இருக்கும். அப்போ இந்த ஆஸ்ட் எல்லாம் விட்டுருந்தார். இது வந்து மேஸ்ட்ரோ கருணாசன் வந்து மேஸ்ட்ரோ. அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னா பாலாஜி கருணாஸ் வழங்கும் சரிகமா பதினிசா, அவரோட ட்ரூப் நேம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஆஸ்ட் எல்லாம் விட்டோன்னே தான் வந்து மேஸ்ட்ரோன்னு ஆரம்பிச்சாரு. அப்பதான் இந்த அக்கா மகா அந்த சாங் ஆல்பம் விட்டாரு. இப்போ தான் என்னை ஃபர்ஸ்ட் மேடையில வந்துட்டு எங்க ஸ்கூல்ல டான்ஸ் ஆட வச்சுது அவர் தான். அவர் கிணட்டி கொண்டாட வச்சு வாடா நான் எங்கன்னு உங்க ஸ்கூல்ல தானே நீ கச்சேரி. எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கச்சேரி வச்சாங்க. கேப்டன் சார் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து இது கொடுத்திருந்தாரு, டொனேஷன் மாதிரி பண்ணியிருந்தாரு எங்க ஸ்கூல்ல. அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பெரிய ப்ரோக்ராம் வச்சாங்க. அதுல கருணாசனோட லைட் மியூசிக் வைக்கிறாங்க. கருணாசன் என்ன க்ளோஸ்ன்றதால நீ தான் அந்த பாட்டுக்கு ஆடுறா முக்காப்பிள சாங்கு அது வந்து ஆடுறானு ஸ்கூல்னு எப்படி நான் ஆடுறது பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் பாட போறேன் நீ ஆட போற வா சொல்லிட்டு அவர் கூட கூப்பிட்டு போயிட்டு டீச்சர்ஸ்க்கு யாருக்கும் தெரியாம அவர் கூடவே போயிட்டு அவர் சார்பாக போயிட்டு அப்புறம் மேடையில் வந்து ஆடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜில் வந்து ஆடுனது கருணாசன் அவரு தான் ஸ்டேஜில் ஏற்றி ஆட வச்சார். நெக்ஸ்ட் போட்டோ பார்க்கலாமா? சொல்லுங்க, இந்த போட்டோ பத்தின பதிவுகள் சொல்லுங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம், தாரத்தப்பட்டிக்கு முன்னாடி நாங்க வந்து அதிதியில் வந்துட்டு படம் ப்ரொமோஷன் வந்தேன். இப்போ வந்து அபகலிப்டோ படம் இருக்குல்ல, அது பண்ணும்போது சேது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரு கேட்டிருந்தது, இது எப்படிடா பண்ணீங்க, நான் இது யோசிக்க முடியாத ஒரு கற்பனையா இருக்கு, செம்மையா இருக்குடா, யாரு டைரக்டர் யாரு தாம்சனா, எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க, சூப்பர். நான் கூட வந்து எதாவது வந்து சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் சார் மாதிரி வந்து காமெடி பண்ண நினச்சேன், ஆனால் இது அத்த லெவலில் யோசிச்சிருக்கீங்க, செம்ம அப்படின்னு. கேட்டுட்டே இருக்கலாம் போலே உட்காந்து. இல்லை அவர் சொன்ன விஷயம் வந்து டைரக்டர் சொன்னார். அப்போது ஜோடி ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா சேதுபரன் தான் வந்து இதாக கெஸ்ட் ஆகிறார். நான் அமுதவனை வந்து அவன் காமெடி பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் அவன் டான்ஸில் வந்து இப்படி ஆடுவான்னு தெரியாது உண்மையாகவே, அவன் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சேதுபரன் வந்து டைட்டில் கொடுத்துறாரு. கொடுத்த உடனே ஜோடி முடிச்சோடனே 2 வாரத்தில் வந்து பாலா சார் அவர் படத்தில் கமிட் ஆகிறேன். அவர் கமிட் ஆகிற உடனே அந்த ஷூட் முடியும் போதே வந்து ஆர்கே சுரேஷ் அண்ணா இருக்கார்ல, முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எனக்கு தான் 1 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் அட்வான்ஸு அம்பிகா ஆம்பரில் வச்சு கொடுக்குறாரு. தர்மதுரையில் பண்ணோம். கனடாவில் ஒரு ஷோவில் வந்து மாட்டிக்கிட்டேன் நான். ஒரே டேட்டில் வருது எல்லாமே, அதான் எதுவும் பண்ண முடியாமல் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு படம் பண்ண முடியாமல் இந்த படம் பண்ண முடியும். தமிழ்நாடு நோ பிரசன்ஸ் ஸ்பாட்லைட் வித் அமுதவாணன்ல அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செஷனுக்குள்ள தான் நம்ம போக போறோம். ஸோ இந்த ஒரு நபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு திரைகள்ல நிறைய பேரோட டேலண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம், நிறைய முகங்களை ரசிக்கிறோம். அப்படின்னா திரைக்கு பின்னாடி இருந்து இயக்குற ஒருத்தர் அப்படின்னு சொல்லாங்க, வேற யாரும் கிடையாது, தாம்சன் அவர்களை ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட வந்து வரவேற்றலாம். உண்மையாவே இன்னைக்கு வந்து கேபிஒய்ல வந்து நீங்க அறிமுகப்படுத்தின எல்லாருமே இன்னைக்கு உச்சத்துல இருக்காங்க அப்படினே சொல்லலாம். How do you feel about it first? நாம வந்து அறிமுகப்படுத்துறது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பு இருக்கு. Definitely. அதுல அவங்க பொறுமையா இருந்து காத்திருந்து ஒரு கேரக்டரும் அவங்க மெனக்கெட்டு பண்ற விஷயம் இருக்கு. நம்ம கிட்ட வேலை செய்யறது கொஞ்சம் டார்ச்சர் தான். ஆமாவா? ஆமா, அது அவங்களே சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா. இல்ல எனக்கு சால்ட்னா டார்ச்சர் அப்படி கிடையாது, புதுசாக வர பசங்க தான் டார்ச்சராக இருக்கும். எங்களுக்கு என்னன்னா அவரோட டார்ச்சர் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், அவருக்கு தேவை என்ன அது தெரியும். அதே மாதிரி எவ்வளோ டார்ச்சர்னாலும் அது ஈவினிங் அதை முடிச்சோடனே அவர் என்ஜாய் பண்ணாருச்சுல, அதெல்லாமே அதுல ஆமா, அவங்க என்ன பண்ணாலும் நான் என்ஜாய் பண்ணலாம். பிக் பாஸ்லயே நான் என்ஜாய் பண்ணேன். இருங்க, அவர் பிக் பாஸ் என்ன என்ஜாய் பண்ணாரு கேட்க விட்டு அவரு காம்படிஷன் டைரக்டர், அவர் பிக் பாஸ் என்ன என்ஜாய் பண்ணி கிராஸ் பண்ணி கேட்டுருமா இல்லையா? பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த டிப்ளமேட்டிக்கா வந்து நான் பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாமே நீ அங்க வந்துட்டேன். ஏங்க டிப்ளமேட்டிக்கா பேசாதீங்க, நான் எது யோசிப்பேன், என்னடா இப்ப நம்மள ஈர்த்துவாங்களா இதுல, நம்மள அம்மா டிப்ளமேட்டிக்கா போது நான் அப்படி ஒரு காமெடி பண்ணலையே அப்படி சொல்றப்ப எனக்கு ஒரு பயம்.
அப்படியே யோசிச்சு அதான் அங்கதான் கண்டுபிடிச்சேன் டிப்ளமேட்டிக். அது தெரியும். ஏன் தெரியுமா, இப்ப நம்மளே வந்து சிச்சா பண்ணும்போது எங்கேயாவது ஒரு வார்த்தை இங்கிலீஷ் வந்துச்சுன்னா அமுதவாணன் ஸ்பெசிபிக்கா யோசிப்பா, இதை நான் பேசணுமா, இந்த இடத்த எப்படி கடந்து போனா. அவர் பயணி சாரலமா வச்சிருவாரு. ஆமா, பயணி பண்ண ஸ்லோவா பேசுறது கொஞ்சம் அமுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய வார்த்தைகள்லாம் இங்கிலீஷ் விஷயங்களா இருக்கும், அதெல்லாமே வந்து காமெடியாலாம் பேசியிருக்காங்க. ஏதாவது ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷ்லாம் நிறைய மாற்றி மாற்றி லைக் இட் பாதிச்சு பட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண எவ்ரிதிங் எவர் பேட் கேண்டி பாதிச்சு ஐ டோன்ட் லைக் ஐ டோன்ட் ஃபேஸ் அலோன் பீஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டி ஆஸ் எ இன்னட் அது இஸ் மை ஃபேஸ் ஆஃப் பிரஸ் எவர் பிரைட். இதான் டிப்ளமேட்டிக். ஸ்கூல்ல போகும்போது படிச்சு இருக்கணும்ன்றது அவ்வளோ இல்லைங்கய்யா அறிவு. நீங்க படப்படன்னு பேசிட்டீங்க, எனக்கு ஒரு வார்த்தை கூட புரியல. அது சின்ன வயசுல இருந்து ஒரு கான்வென்ட்ல படிச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டு வெளிநாடு நாங்க அந்த போட்டோம் நீங்க முடிவே பண்ணிட்டீங்க. இல்ல மேம், டைலாம் போட்டு ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல அந்த போட்டோ கொஞ்சம் போடு. அதுல இருந்து தான் பிக்கப் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அமுது இதுவானி அதுதான் அமுதவாணன் சார், அதுதான் அவர் சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க, இல்ல எல்லாரும் சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க. உண்மையான ஒரு நல்ல ஒரு கான்வென்ட்ல தான் படிச்சேன். இல்ல சொல்லு தானே சார், கான்வென்ட்ல தான் படிச்சேன். சிபிஎஸ்சி தான் படிச்சேன். அப்ப சிபிஎஸ்சி இல்லையா? இது நான் சத்தியம் பண்ணுங்க, நீங்க அதான் படிச்சீங்க. அதான் நீங்க என்ன இது போய் சத்தியம் பண்றீங்க நீங்க? இல்ல அங்கதான் படிச்சிருக்காருங்க, இங்க வேற அங்கதான் படிச்சிருக்காரு. ஐயோ என்னையா டைரக்டர் யார சொன்னீங்க? இல்ல சார், சத்தியமா உங்களை இல்ல சார். இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது. சார் எனக்கு தெரியும். சோ நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டலாம். அமுதவாணன் அவர்களை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலா நான் ஆடிஷன்லாம் முடிச்சு வைக்கிறேன். ஆடிஷன் முடிஞ்சு அந்த ஒரு மாசம் அப்ப எனக்கு கால் பண்ணாங்க. போன்ல பேசினா போன் பேசி அந்த உஷார் பண்ணிட்டாரு. உஷார்லாம் பண்ணாங்க, என்ன உஷார் பண்ண போறாங்க. போன்ல பேசி தான் நேர்ல வர சொன்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா, நான் அமுதவாணன் டேலண்ட் நான் பார்த்தது இல்லை, நேர்ல மட்டும் தான். நீங்க வாங்க நேர்ல நான் பார்க்க வந்து ரூம் அதுக்குள்ள நாங்க பார்க்குற ஆடிஷன் மாதிரி கேமரா அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க பண்ணுங்க அப்படின்னு தான் வாய்ஸஸ் பேசினாங்க. வாய்ஸஸ் பேசும்போது என்ன சொன்னா, வாய்ஸ் ரெகுலர் நிறைய பண்றாங்க, வேற மாதிரி ஏதாவது டேலண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் டான்ஸ் யூனிக்கான ஆர்டிஸ்ட் மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி கலக்கும் போது யாரில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், கேப்டன் சார், ரஜினி சார், இப்படிதான் இருக்கும். கவுண்டமணி சார் மேக்ஸிமம். அமுதவாணன் வந்து ரொம்ப யூனிக்கான ஆக்டர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அது இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல அந்த டான்ஸ்லாம். அதுக்கப்புறம் யாரும் பண்ணல. ஆமா, அது நான் பார்த்து அந்த 20 வருஷத்துல அது அமுது மட்டும் தான் பண்ணிருக்காப்புல. இந்த டான்ஸ கூட இருக்க பல பேர் வந்து எடுத்துட்டு போயிட்டு ஈவெண்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அமுதவாணன் பிஸியா இருக்காப்புல, அமுதவாணன் டான்ஸ் ஆட போறேன், அந்த டான்ஸ் நான் ஆடி ரெண்டு போயிருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் நடந்திருக்கு. தாம்சன் சார லைஃப்ல மீட் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உண்மையாவே அவரை நான் சந்திக்கலாம் வந்துட்டு எப்படி செதஞ்சிக்கணும்னு தெரியாது எனக்கு. அதுல வந்து உண்மையாவே கான்ஃபிடன்ட் கிடையாது. ஏன்னா அதுல என்ன ஆகும்ன்றது எனக்கு தெரியாது. உண்மையாவே கேட்டரிங் லைன்ல போய்க்கலாம், இல்லைன்னா ஆர்ட். ஏன்னா வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்கும், அதனால அதுல போயிருக்கலாம் தவிர அதில் ஸ்டெப் எதுவும் கிடையாது, அது ஐடியா வந்து கிடையாது. உடனே ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு விஷயம் பண்ணிருப்போம்ல அப்படின்னா தோணிக்கு தவிர. ஆனா இது மட்டும் இல்லைன்னா இப்போ வாழ்ந்துட்டு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை அனுபவிச்சுக்க முடியாது. கொடி பறக்கிறதுக்கு மேட்ரு கிடையாது, அந்த போஸ்டர் தான் மேட்ரு. இங்க அதை நடும்போது இங்க கீழே இருந்து இப்படியே சாட்சி வச்சாதான் அது பறக்கும். இங்க கீழே வச்சுன்னு அந்த கொடி பறக்கே பறக்க. ஸோ அந்த ஒரு போஸ்ட் தான் வந்து சாரு அதெல்லாம் இப்படி பேசுவாப்பான்னு எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வேற எதிர்பார்த்தேன். என்னன்னா இது வரைக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா உண்மையிலே நாங்க இவ்வளோலாம் எங்களுக்குள்ள இவ்வளவு எமோஷன்ஸ் தான் நடக்கிறது. செத்துறோம் அப்படி பேசா சிரிப்பு தான் வரும். இது என்னால எதிர்பார்க்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட். நம்ம சொல்றது சந்திக்கலன்னா நான் செதஞ்சி போயிருப்பேன் அப்படின்ற வார்த்தைலாம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. நான் இன்னைக்கு இதை எதிர்பார்த்தேன். இன்னைக்கு டேல இந்த வார்த்தை எனக்கு பெருசு. ஸோ என்னை விட்டு கொடுக்காத ஒரு கலைஞர்ல நான் உருவாக்கலாம் அமுதவாணன். பியூட்டிஃபுல். ஸோ டான்சர் அமுதவாணன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அமுதவாணன், நடிகர் அமுதவாணன், இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமுதவாணன் ஒருத்தர் தான் சொல்லணும். அது யாரு? மிமிக்ரி தான். ஸோ அந்த வரிசையில இந்த குரலை ரொம்ப அசத்தி பேசுவாரு, ஆனா அதிகமா பேச மாட்டாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன குரல்? அப்படிலாம் இல்லையா, மேக்ஸிமம் எல்லா வாய்ஸும் பேசுறோம். எதுவுமே வந்து அது ரொம்ப பெக்யூலியரா உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு அந்த சத்யராஜ் சார். அவருக்காக சத்யராஜ் சார் எனக்கு அப்ப வந்து எனக்கு ஒரு கண்ணாடியில தோண்டம். வாவ்.
பார்த்துருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கத்துக்கு எல்லாம் இருக்கலாமா? ஆனா இவ்வளவு நாளா வந்து கையை காலை கட்டி போட்டு வச்ச மாதிரியே இருந்தது. ஆனா புசுக்கு நம்மள ஆரம்பிச்சுட்டு அப்படி ஒரு ரிலீஃபே வருது. ஏன்னா ஒரு மேடை கலைஞர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நேரமா வந்து நார்மலா ஜென்ரலா பேசவே முடியாதுல்ல. ஒரு 4-5 வாய்ஸ் அப்படி புசுக்கு புசுன்னு விட்டாதான் நல்லா இருக்கு. ஐயா அதுல ஒரு நடிகை கட்சியில ஒரு ஆள் கூட இருக்காங்களே, இவங்களை வேணா சேர்த்துங்க. ஆமா. அட ஆமா அட படிச்சுக்கிறேன். நீங்க எப்படி படி கேட்டா சொன்னாங்கள பாரியா? ஏன் பதற? யார் பதற? என்ன எனக்கு லைட்டா பதட்டு இருக்கு. உங்களால அதை பண்றேன். பத்தோட எனக்கு அது இது இல்ல, உங்களுக்காக இது. ஐயோ எப்பா எனக்காக தானே. அட இது தாயா முசுக்கு நீங்க பாத்துற. அப்ப நாங்க போட்ட பிளான வேஸ்டா போச்சே. ஆனா இல்ல திடீர்னு யூடியூப்ல பார்த்தாடா இது அமுதவானா பண்ணல, அவங்க சார் சொல்லிதான் படிக்காத கேஸ் பிரிய. இல்ல ஒவ்வொருத்தருக்கு வந்து எனக்கு தெரியும் என்ன பத்தி தெரியும். அந்த படம் பறக்கும் இல்லையா? அட தாயவா அப்பலாம் என்னைய தாயமா வந்து ஒரு ஷோ போடும் போது குடுகுடு ஓடி வந்து பாப்பேனுச்சு. அப்ப பூஜை குத்து குத்துருவோம். நான் சொல்றேன் அதனால தாயவான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு பம்பு செட்ல அல்வா கொண்டு வருவாரு. அந்த அல்வா கொடுத்தோடனே அந்த பொண்ணு முழுசா நம்ப ஆரம்பிச்சுன்னா அந்த சீன் சொல்லடா. ஐயோ அமுதவாணனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா நீங்க என்ன டைட்டில் கொடுப்பீங்க? அமுதவாணனுக்கு டைட்டிலா? எஸ். சின்னத்திரை உலகநாயகன். தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப அழகா ஒரு சின்ன டைம்ல எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ணிட்டீங்க. சீக்கிரமே நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திரைப்படம் பண்ணணும், அதை நாங்க எல்லாம் விட்னஸ் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா வந்து திரைப்படம் பண்ணுங்க. அதுல அமுதவாணன் இருப்பாரா? கண்டிப்பா. இத நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணல, நான் வீட்டுக்கு போய்டுவோம். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். காரைக்கால் ஆரம்பிச்சு இப்போ காந்தி கண்ணாடி வரைக்கும் வந்ததுன்னா காரணம் வரும். ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணியே ஊர்ல வந்து பல ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாரு. பாலாக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் பாப்பேன். கரெக்ட்டா விஜய் இருக்கும். டிவில ஜானி என்னைய வச்சு நிறைய கான்செப்ட் வரும். ஓகே, அதெல்லாம் அவர் பண்ணுவாரா? தட்ஸ் a beautiful ஓ thing. இதெல்லாம் நீ வாட்ச் பண்ணில. அது actually US UK கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி, அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயில இருந்தே அனுப்பலாம். Maxer International Courier and Cargo. Contact 9176767663. தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல. கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான்.